ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த கோயிலை பத்தி பார்க்க போறோம்னா, வீரம், செல்வம் மற்றும் ஞானம் ஆகியவற்றின் வடிவங்களாக திகழும் 3 தெய்வங்கள் ஸ்ரீ துர்கா, லட்சுமி, சரஸ்வதி சுவாமி கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்குன்னா, சென்னை போரூர்ங்கிற ஏரியால மதனந்தபுரம்ங்கிற இடத்துல அமைஞ்சிருக்குது. 1997ல இருந்து 2000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்துல நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயிலின் கும்பாபிஷேகம் 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் 16 அன்று நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கப்புறம் 25 வருடம் கழித்து இந்த கோயிலை புதுப்பித்து 2026ஆம் ஆண்டு, அதாவது இந்த வருடம் ஜனவரி மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முப்பெரும் தெய்வங்கள் என போற்றி வணங்கப்படும் 3 தெய்வங்களான துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய மூவரும் இந்த கோயில தனித்தனி சன்னதியில காட்சி அளிக்கப்படுகின்றனர். இந்த கோயில்ல இசை நிகழ்ச்சிகள் அப்புறம் சிறப்பு ஹோமங்கள் நடத்தப்படும். சோ இது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல ஸ்ரீ ராதா கல்யாணம் ஆகியவற்றுடன் கூடிய நவராத்திரி விழா கொண்டாட்டங்கள் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றன. இந்த கோயில்ல அம்மன் சன்னதிக்கு பின்புறத்துல நம்மளோட தமிழ் கடவுளான முருகர் பெருமாள் அழகாக தனி சன்னதியில காட்சியளிக்கிறார். இந்த கோயில்ல எல்லா சாமிகளும் மிக அழகாக காட்சியளிக்கப்படுகின்றனர். இப்போ நீங்க இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கிற சன்னதி முருகர் சுவாமியோட சன்னதி. இந்த கோயில்ல இன்னொரு விசேஷம் என்னன்னா, நவராத்திரி டைம்ல முதல் 3 நாட்கள் துர்க்கை அம்மன் சுவாமிக்கு அபிஷேகமும் அலங்காரமும் நடக்கும். அடுத்த 3 நாட்கள் லட்சுமி சுவாமிக்கு அபிஷேகமும் அலங்காரம் நடக்கும். கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி சுவாமிக்கு அபிஷேகமும் அலங்காரமும் நடைபெறும். இந்த கோயில்ல முருகர் சன்னதிக்கு எதிர்ப்புறத்துல நவகிரக சன்னதி அமைந்துள்ளது. இங்கு சனி பயிற்சி, குரு பயிற்சி நாட்களில் சிறப்பு பூஜைகளும் அர்ச்சனைகளும் நடைபெறுகின்றன. துர்கா சாமியை நம்ம எதுக்கு வணங்குறோம் அப்படின்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையின் தடைகள், அச்சங்கள் மற்றும் எதிர்முறை சக்திகளுக்கு எதிராக வல்லமை, துணிச்சல் மற்றும் தெய்வீக பாதுகாப்பை பெற மக்கள் துர்கா தேவியை வழங்குகின்றனர். நம்ம அறிவு, ஞானம், கல்வி, கலை ஆகியவற்றில் வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம சரஸ்வதி சாமியை வழிபட வேண்டும். நம்மளோட வாழ்க்கையில பொருள் வளம் பெருகணும், அதுக்கப்புறம் செல்வ செழிப்பா இருக்கணும் அப்படின்னா நம்ம லட்சுமி சாமியை வழிபட வேண்டும். இந்த கோயில்ல ஏகப்பட்ட வளையல்கள் விற்பனைக்கு வச்சிருக்காங்க. அது எதற்காகனா, ஆடி பூரம்ங்கிறதுனால அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த 3 தேவிகளுக்கும் வளையல் அலங்காரம் நடைபெற போகிறது. இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல அழகா ஒரு பெரிய பூங்கா இருக்குது. ஸோ கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட வந்தீங்க, கிட்ஸோட வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பூங்கா என்டர்டெயின் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பார்க்ல இன்னொரு விசேஷம் என்னன்னா, பெரியவங்க எல்லாரும் வாக்கிங் போறதுக்கு இந்த பார்க்கை சுத்தி ஒரு பாத்வே அமைச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த பார்க் ரொம்ப பெரிய பார்க், அதனால வாக்கிங் போறதுக்கு ஸ்பேஸ் நல்லா அவைலபிலிட்டியா இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க குழந்தைங்க இந்த பிளே ஏரியால என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. நீங்க இந்த ஏரியா பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலையும் இந்த பார்க்கையும் மிஸ் பண்ணாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.